ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் அதில் வந்த கொஸ்டினில் ஒன்று தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த டைப் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். த கண்டிஷனல் கிளாஸ் ஹியர் இஸ். ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட், தேர்ட், 0. இந்த 4த்தில் அந்த சென்டென்ஸ் வந்து எந்த கண்டிஷனல் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். நம்ம வந்து ஐஸை சூடுபடுத்தணுன்னாக்கா அது உருகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இல்லையா. ஐஸை நம்ம ஹீட் பண்ணோன்னாக்கா அது மெல்ட் ஆகும் அப்படின்றது சயின்டிஃபிக் ஃபேக்ட். இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட், திங்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ, எப்போவுமே அது வந்து நிஜமாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 0 கண்டிஷனலை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 0 அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். டி, ஆப்ஷன் டி, 0. இந்த டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனலை நம்ம பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 0 கண்டிஷனல். 0 கண்டிஷனலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் ட்ரூத்ஸ், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், திங்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ, இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனல். ஃபஸ்ட் கண்டிஷனல் வந்து ரியல் அண்ட் பாசிபிள் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ், நடக்கிறதுக்கு நடக்கும், அது ஃப்யூச்சரில் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் தான் அது வந்து உண்மையான கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷனை நம்ம ஃபஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னா ஹிப்போதெட்டிக்கல் ஆர் அன்லைக்லி சிச்சுவேஷன்ஸ் இன் த ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். அதாவது அனுமானிக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரெசண்ட்லேயோ நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ நம்ம அனுமானித்து தான் சொல்ல முடியும், நடக்க கூட அது முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் ஐ வன் த லாட்டரி ஐ வுட் பை எ மேன்ஷன். எனக்கு லாட்ரி விழுந்துச்சுனாக்கா நான் வந்து ஒரு பெரிய வீடு வாங்குவேன், ஒரு மேன்ஷன் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம் இல்லையா. அடுத்தது பாருங்கள், தேர்ட் கண்டிஷனல். இது வந்து அன்ரியல் பாஸ்ட் சிச்சுவேஷன் அண்ட் தேர் பாஸ்ட் கான்சிக்வன்சஸ் ஆர் ரிக்ரெட்ஸ். அதாவது கடந்த காலத்தில் நடந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயம், அதோடைய விளைவு வந்து அதுக்காக இப்போ நம்ம வருத்தப்படுவோம். மாதிரி சுச்சுவேஷனை தான் நம்ம தேர்ட் கண்டிஷனலில் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இஃப் ஷீ ஹேட் நோன் ஷீ வுட் ஹேவ் கால்டு. அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் கூப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவளுக்கு தெரியல, அவள் கூப்பிடவும் இல்லை. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் அந்த பாஸ்ட் நிகழ்ச்சியை பற்றி யோசித்து பேசுகிறோம். நடக்க முடியாத கண்டிஷனல் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் தேர்ட் கண்டிஷனல். தேங்க்யூ.